அம்மா வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்து நான் லைக் பிக் பாஸ்க்கு முன்னாடில இருந்து அம்மாவை நீங்க பாத்திருப்பீங்கல்ல. அம்மா வளர்ச்சி எப்படி நீங்க பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் இந்த மேடை நாடகத்துல நடிச்சிட்டு இருந்தாங்க. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா மீடியால வந்தாங்க. அது அது எனக்கு பிடிச்சிருக்கு அந்த மாதிரி. சோ அது படிப்படியா வந்தது ரொம்ப ப்ரௌடா இருக்கா அம்மா நினைச்சா? சூப்பர். அம்மா வந்துட்டு நாங்க டிவில பாத்திருக்கோம். பிக் பாஸ்ல அம்மா கோவமாவும் பாத்திருக்கோம். காமெடி பண்ணியும் பாத்திருக்கோம். வீட்ல எப்படி அம்மா? அம்மா எல்லா டைப்லயும் இருப்பாங்க. டெரராவும் இருப்பாங்க, ஜாலியாவும் இருப்பாங்க. எது ரொம்ப நிறையா? டெரரா தான் அதிகமா அது இருப்பாங்க. எதுனாலன்னு கேட்கணும். எதனால? எதனால? சும்மா இருந்தாலே திட்டுவாங்க. தோத்து விட்டாங்க. இல்ல மக்களே, சும்மா இருந்தா திட்டுவானா? ஆமா. எப்படிடா தம்பி இப்படிலாம் போய் பேசுற? கிச்சனுக்கு போனா திட்டுவேன் பாப்பா. படிக்கல எந்த வீட்லயுமே நடக்கிறது தானே. உடனே திட்டுறதுன்னு சொல்றது. சும்மா இப்ப நான் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு டிவி பாக்குறேன்னா ஏன் சும்மாவே உட்காந்துருக்கேன்ருவாங்க. அதானே நம்ம படிச்சு ரெஸ்ட் டைம்ல தானே டிவி பாக்குறோம். அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப வெளில போயிட்டாங்க. நான் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு வரேன். அவங்க அப்பதான் வீட்டுக்கு வராங்க. இவ்வளவு நேரம் என்ன பண்ண? ஏன் சும்மாவே டிவி பாத்துட்டு இருக்கேன்றாங்க. அப்படிலாம் அதாவது மதர்ஸ் டே ஸ்பெஷல் கொஞ்சம் லவ் வெளில கொண்டு வரலாம்னு பார்த்தா ஸ்டார்டிங்கே போட்டு வறுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அம்மாவை. நீங்க உங்க தரப்பு சொல்லுங்க. ஏதாவது ஷூட்டிங் போயிட்டு வந்தா வீடு சுத்த பத்தமா இருக்கணும் பாப்பா. அதை விட்டு சாப்பிட்றதையும் அப்படியே போட்டுட்டு குப்பை தொட்டில கொண்டே போடணும்ல. அது நல்ல பழக்கம் தானே. அப்ப திட்டுவாங்களா திட்ட மாட்டாங்களா வீட்டுல? உங்க அம்மா திட்டுவாங்கல்ல. அப்படிதான் வச்சிருப்பான் வீட்டை. நான் வந்துட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டு எல்லாத்தையும் விளக்கணும், கிளீன் பண்ணணும், கூட்டணும், இவ்வளவு வேலையை நான் பாக்குற மாதிரி இருக்கும். அதனால மட்டும்தான் திட்டு. இல்லைன்னு கத்திட்டே இருப்பான். ஒரு பூனைக்குட்டி ஒண்ணு வந்து வளர்த்துட்டு இருக்கேன் பாப்பா. அந்த ஆஸ்பத்திரி கொண்டு போனாலே அரடுறாங்க டாக்டர். ஏன்னா அந்த பூனை அப்படி இருக்கவே இருக்காதான். இப்படிதான் இருக்கும். என்ன மாமாவால வந்து நீ ரொம்ப நல்ல பையன், மாமா மேல பழி போடாத, இது ஒன்னையால வந்ததுதான். இவன் அந்த போய் குதிக்கிறது, அப்படியே வாழை பிடிச்சி இழுக்கிறது, அது அவரு பண்ணுவாரு. அவர் தான் வாழை பிடிச்சி இழுக்கிறது. அன்னைக்கெல்லாம் அப்படி கத்துச்சது. சோஃபால போட்டு நசுக்கிட்டாரு காலை. அச்சோ. அப்படி பண்றதுனால மட்டும் தான் திட்டுவேன். அந்த பூனை பிடிக்கவே முடியல, பிடிச்சி குளிக்க வைக்க முடியல, எதுவுமே கொஞ்ச நேரத்துல அந்த மாதிரி ஆயிடுது. அந்த அளவுக்கு மாத்தி இவன் தான் வீட்டுல